வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்திற்கான கட்டுமான பணிகள் ஆகம விதிகளின்படி மேற்கொள்ளப்படுகிறதா என ஆய்வு செய்ய குழு அமைக்கும்படி மாநில அளவிலான நிபுணர் குழுவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆகம விதிகளை மீறி வரதராஜ பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேகத்திற்கான கட்டுமான பணிகள் நடப்பதாகவும் அதற்கு பெறப்பட்ட ஒப்புதல்களை சமர்ப்பிக்க அறநிலையத்துறைக்கு உத்தரவிடக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிருஷ்ணதேவராயா என்பவர் மனு தாக்கல் செய்தார். புராதான ஆணையத்தின் அனுமதியின்றி மாநில நிபுணர் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கட்டுமான பணிகள் நடப்பதாக அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. கருவறைக்கு செல்லும் வழியில் மரத்தால் ஆன 6 படிகள் இருந்த நிலையில் ஆகம விதிகளை மீறி அவற்றை 10 படிகளாக மாற்றியுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கோவிலில் மேற்கூரையில் இருந்த தங்க பல்லி இருந்ததாகவும் இப்போது ஃபால் சீலிங் அமைக்கப்பட்டு உயரம் குறைக்கப்பட்டு தங்கபள்ளி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், தொல்லியல் துறை தலைவர் போன்றோருடன் மாநில அளவிலான நிபுணர் குழு பல கூட்டங்களை நடத்திய பிறகே அந்த பணிகள் நடந்து வருவதாக வாதிட்டார். மேலும் கோவிலில் இருக்கும் படிகள் 1.5 அடி உயரம் இருப்பதால் அதில் ஏறுவதற்கு சிரமப்படும் பக்தர்களின் வசதிக்காக மட்டுமே சாய்தளம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் படியில் ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வது தடுக்கப்படவில்லை என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. தங்கபலியின் உயரம் குறைக்கப்பட்டது ஆகம விதிகளுக்கு முரணானது இல்லை என்றும் 90% பணிகள் முடிந்த நிலையில் 3 மாதங்களாக பணிகள் முடங்கியிருப்பதாகவும் அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டது. மேலும் இப்போது நடக்கும் பணிகள் ஆகம விதிகளுக்கு முரணானது இல்லை என்ற ஆகம நிபுணர்கள் வழங்கிய அறிக்கையையும் அரசு தாக்கல் செய்தது. தொன்மை பாதிக்கப்படாமல் சுவரோவியங்கள் புதுப்பிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் கோவிலில் மேற்கொள்ளப்படும் பணிகள் ஆகம விதிகளை மீறும் வகையில் இருக்கிறதா என்பதை ஒரு குழு அமைத்து ஆய்வு செய்ய மாநில அளவிலான நிபுணர் குழுவுக்கு உத்தரவிட்டனர். அந்த குழுவில் ஆகம நிபுணர்கள், தொல்லியல் துறை நிபுணர்கள் ஆகியோர் இடம்பெற வேண்டும் எனவும் ஆய்வு செய்யும் தேதியை நிர்ணயித்து கோவிலில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அனைத்து தரப்பு ஆட்சேபனைகளையும் ஆய்வு செய்து எந்தெந்த பணிகளை தொடரலாம், எவற்றை மாற்றி அமைக்கலாம் என மாநில அளவிலான நிபுணர் குழுவுக்கு பரிந்துரைத்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் எந்தெந்த பணிகளை தொடர வேண்டும் என மாநில குழு உத்தரவிட வேண்டும் என நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர்.